பேசும் சரித்திரம். உலக புகழ்மிக்க பத்தமடை பாய்கள். மண்டிலே வியக்க வைக்கும் கைவண்ணம். நெல்லை மண்ணின் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். வணக்கம் நேர்களே. தாமிரபரணி நதி நெல்லை வாழ் மக்களுக்கு பயன்படும் விதம் ஆச்சரியமானது. குடிநீராக, மின்சாரமாக, நோய் தீர்க்கும் தீர்த்தமாக இணைந்த நதிக்கு பன்முகங்கள் இருக்கின்றன. தாமிரபரணியை பற்றி வருடம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம் என்கின்ற அளவுக்கு தனி சிறப்புகள் பல இருக்கின்றன. இந்த நிலையில்தான் தாமிரபரணியால் செழிப்புறும் தொழில்களும் ஆச்சரியமாக இருக்கின்றன. இதில் உலக புகழ் பெற்ற பாய்கள் உற்பத்தியாவதும் இங்கேதான். பத்தமடை என்ற ஊரில் இஸ்லாமிய பெண்களால் உற்பத்தி செய்யப்படும் பாய்கள்தான் ஆச்சரியத்தை அளிக்கின்றன. நெல்லை மண்ணில் வளம் கொழிக்க காரணமாயிருக்கும் தாமிரபரணியில் இங்குள்ள மக்களின் புராதன தொழில்கள் உலகம் புகழ உயர்ந்து நிற்கின்றன. நெல் வளத்தை மையமாக வைத்துதான் திருநெல்வேலி என்கின்ற பெயரே வந்தது என்கின்ற அடிப்படையில் வேளாண் தொழிலை இந்த நதி இன்றளவும் காத்து வருகிறது. வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படும் தண்ணீர் பயிர்களுக்கு போக எஞ்சி இருந்தால் மீண்டும் தாமிரபரணி ஆற்றிலேயே கலந்துவிடும் அளவுக்கு இங்கே கால்வாய் அமைப்புகள் இருக்கின்றன. தாமிரபரணி நதியில் 800 வருஷத்துக்கு முன்னால் நம்ம நாட்டை அந்த குறுநில மன்னர்கள் வந்து நிறைய தடுப்பு அணைகள் கட்டியிருக்கிறாங்க. இந்த தடுப்பு அணைகளுக்குள்ள ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, மேலே இருக்கிற தடுப்பு அணைகளில் வந்து கால்வாய்களில் தண்ணீர் பாய்ந்து வயக்காடெல்லாம் விளைய தண்ணீர் கொடுத்த பிறகு அதன் வடிகால் மூலமாக திரும்பவும் அது தாமிரபரணியிலே வந்து விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய சிறப்பான அம்சம் தாமிரபரணிக்கு உண்டு. இந்நிலையில்தான் தாமிரபரணி ஆற்றில் செழித்து வளரும் கோரைகளால் உற்பத்தி செய்யப்படும் பாய்கள் உலக பிரசித்தி பெற்றவையாக இருக்கின்றன. பத்தமடை என்ற ஊரில் நெய்யப்படும் பாய்கள்தான் இந்த தனிச்சிறப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றன. இஸ்லாமிய பெண்கள் தங்களது பரம்பரை தொழிலாக இதை செய்து வருகின்றனர். பத்தமடையில் இருக்கும் மக்கள் பெரும்பாலும் இந்த தொழிலை தான் செய்து வருகின்றனர். இங்கே 8 வயது சிறுமிக்கு கூட பாய்கள் செய்யும் தொழில் தெரிந்திருக்கும். எல்லாரும் எங்கள் அம்மா அப்பா பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ நான் பண்ணுது. அது மாதிரி என் பிள்ளைங்களும் என்ன மாதிரி பேர் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போம்லாம் இந்த ஆம்பளைங்கள் வெளியூருக்கே போகாமல் இதிலே கதியாக இருந்தாங்க. இப்போ உள்ள பசங்களோ கொஞ்சம் படிச்சுட்டு அதுவோ இந்த வேலையை முயற்சி பண்ணாமல், அதனால் அதுவளுக்கும் இந்த தொழிலை பற்றி தெரியும். என் மகன் வெளியூரில் தான் இருக்கான், வியாபாரத்துக்கு போவான். இருந்தாலும் என் கூட இந்த பாயை தேய்ச்சிருவான், ஆற்றுல கொண்டு குறை வச்சுட்டு வந்துடுவான். அந்த சின்ன சின்ன வேலைகள் கடத்திடுவான், இந்த பாயை சேர்க்கணும் சிக்கு அது பண்ணிடுவான், எல்லாம் பண்ணுவான். பிள்ளைகளுக்கும் தெரியும். இந்த தொழில் தெரியாத பிள்ளைங்களே இருக்காது. எந்த வீட்டில் பாய் நெசவு பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு 8 வயசு பிள்ளைன்னாலும் என் பேரன் கூட இப்போ என்ன செய்வான், அந்த கத்தியை தூக்கிட்டு இப்படி இழைச்சி பார்ப்பான். குறை அந்த அனுபவம் வந்துடும், செய்யாமல் இருக்க முடியாது. இப்போ தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளெலாம் படிக்க வைக்கோம். முன்னாடியெல்லாம் அவ்வளோவா கல்வி கிடையாது. இப்போ நாங்கள் மற்றவங்கள மாதிரி நம்ம பிள்ளைகளும் படிக்க வைக்கணும்னு சொல்லி மேல்நிலை பள்ளி வரைக்குமாவது படிக்க வைக்கோம். இந்த காலத்திலாம் படிப்பு கிடையாது, அவங்க இந்த தொழிலே தான் செஞ்சுருக்காங்க. இது எங்கள் பரம்பரை தொழில், ரொம்ப பழமையான ஒரு தொழில். பல நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த இந்த பாய்கள் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை என்று சொல்வதற்கு காரணங்கள் இருக்கின்றன. இங்கிலாந்து அரசி எலிசபெத்துக்கே
இந்த பாயை சால்வை போல அணிவித்திருக்கின்றனர். 1950களில் நடந்த இந்த நிகழ்விற்கு பிறகு பத்தமடை பாயின் புகழ் பரவி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து 1954ஆம் ஆண்டு பாய் நெய்பவர்களுக்கென்று கூட்டுறவு நிறுவனம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராணியம்மாவுக்கு வந்து எங்கள் மாமா போர்வையாக போத்திருக்காங்க எலிசபெத் ராணிக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த பாய்க்கே ஆர்டர் இது வந்தது, மதிப்பு வந்தது. எங்களுக்கு இந்த இடம்லாம் அவங்க தான் அப்ளை பண்ணி அது மெம்பர்ஸ் ஆக்கி இந்த பாய் சொசைட்டி. ராணியம்மா சௌகர்லால் நேருக்கு அவங்க அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. எனக்கு அங்கே எங்கள் அப்பாட எலிசபெத் ராணி வந்து எங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அந்த சொசைட்டியே உருவாயிருக்கு. 1954 அவங்க வந்திருக்காங்க. இங்கே தற்போது நவீன முறைகளிலும் பாய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நவீன முறையும் கைகளின் உதவியால் தான் செய்யப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாயில் குத்து விளக்கு படம் உருவாக்குவது, மணமக்களின் பெயர்கள் உருவாக்குவது போன்றவை இவற்றின் வியாபாரத்தை அதிகரித்திருக்கின்றன. பாய்களில் குத்து விளக்கு வரைவது எல்லோருக்கும் கைவரும் கலையல்ல. அதற்கென்று சிலர் மட்டுமே இருக்கிறார்கள். பாய் ஒரு நிறமாகவும் குத்து விளக்கு வேறு ஒரு நிறமாகவும் வேறுபடுத்தப்படுகிறது. அதான் சொல்றோம்ல, எப்படியோ எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை அப்படியே அந்த நூலை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கு தனியாக நூல் பிறக்கணும். இல்லை நூல்லையும் குறையிலையும் தான் கொண்டு வரணும். ஆமாம், இந்த இருக்குல்ல நூல், இந்த நூலில் தான் இது 2 நூல் இது 5 நூலுன்னு இப்படி கணிச்சு வச்சுக்கிட்டு இதை பின்னாடி கம்பு போட்டு கையால் பிறக்கி போடணும். விளக்கும் கோரை தான். கோரை வந்து அது அடப்பு கொடுத்து எடுக்கிறதுனால கீழே பூரா சிவப்பாக தெரியும். இந்த சிவப்பும் கொண்டு வந்திருக்கேன், இந்த வெள்ளையும் கொண்டு வந்திருக்கோம்ல. இல்லை இதே கோரை தான், இதே கலர் தான் இதுவும். இதில் வந்து இந்த 2 நூல் 3 நூல் கீழேன்னு எடுக்கையில் அது சிவப்பாயிரும், 3 நூல் மேலேன்னு எடுக்கையில் வெள்ளையாயிரும். இந்த வெள்ளையில் வந்து இந்த சிகப்பை வச்சா தான் இந்த புள்ளி டிசைன் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டு அதுலேயும் நூதனமாக இந்த டிசைன் இந்த அடப்புக்குள்ளே இந்த வெள்ளை கட்டம் தான் இதுக்குள்ளே இந்த பேரை வைக்கலாம், இத்தனை நூல் வச்சா அந்த பேர் கிடைக்குங்கிறத பார்த்து நான் போடுவேன். கொஞ்சம் இந்த ஊரில் இருக்கும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து பாய்கள் நெய்யும் தொழிலின் நுணுக்கங்களில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் மூலம் பயிற்றுவித்து வருகிறது தமிழக அரசு. இந்த பயிற்சி பள்ளி ஜனவரி 6ஆம் தேதி ஆரம்பித்தோம். இந்த பள்ளி இது 10 பேர் படிக்கணும், 15 பேர் படிக்காங்க. இதில் இந்த மாதிரி கோரை இலைக்க சொல்லி கொடுக்கும், இந்த தறியை அவங்களா போடுறதுக்கு சொல்லி கொடுக்கும். ஏன்னா அவங்க இதை விட்டு வெளியில் போனாலும் அவங்க தொழில் செய்யணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டு பாகு அவங்களா போடுற மாதிரி, அதை டைட் பண்ணுற மாதிரி, இந்த நெசவு செய்கிற மாதிரி, அதை அவங்க கடத்துகிற மாதிரி, அதில் டிசைன் அவங்களா போடுற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்கும். பெண்கள் மட்டும்தான். இதுக்கு முன்னால் ஒன்று ஆண்களை சேர்த்தோம். இப்போ இந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு யார் ஆண்கள் சேருவாங்க? அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தா 3000 குறைஞ்ச சம்பளம் கிடைக்கும். இவங்க 1000 ரூபா தான் ஸ்டைபண்ட் கொடுக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து தான் கொடுக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு பூம்புகார் கைவினை கழகத்திலேருந்து நடத்துகிறாங்க. ஆமாம், தொழில்கள் வளர்ச்சி கழகத்திலேருந்து நடத்துகிறாங்க. 15 பிள்ளைகளுக்கு 15000 ரூபா ஸ்டைபண்ட் கொடுக்காங்க, வாத்தியாருக்கு 6000 ரூபா கொடுக்காங்க சம்பளம். இந்த மூலப்பொருள்கள்லாம் வாங்குறதுக்கு காசு கொடுக்காங்க, ராம்டிக்கல். பாய்களில் திருவள்ளுவர் உருவம் போன்றவற்றை செய்து தேசிய அளவில் பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்ற பலரும் இங்கே இருக்கின்றனர். பத்தமடையில் நெய்யப்படும் பாய்களை எண்கள் அடிப்படையில் தரம் பிரிக்கின்றார்கள். அதிகபட்சமாக 140 என்கின்ற எண் கொண்ட பாய்தான் மிக விலை உயர்ந்ததும் நெய்வதற்கு சிரமமானதும் என்று சொல்கின்றார்கள். பட்டுப்பாய் என்று அழைக்கப்படும் இந்த வகை பாயை எப்படி நெய்கின்றார்கள்
இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். மண் பேசும் சரித்திரம். உலக புகழ்மிக்க பத்தமடை பாய்கள். மண்டிலே வியக்க வைக்கும் கைவண்ணம். நெல்லை மண்ணின் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். எலிசபெத் மகாராணிக்கே இந்த பட்டுப்பாயை தான் பொன்னாடை போல அணிவித்திருக்கின்றார்கள் என்பதன் மூலம் பத்தமடை பாயின் புகழ் உலக பிரசித்தி பெற்றது என்பதை அறியலாம். இந்த பாயில் மிக உயர்ந்த ரகமாக ஒரு ரகத்தை சொல்கின்றார்கள். துணியை போல மடிக்கும் அளவிற்கு மென்மையான அந்த பாய்களை நெய்வதும் கடினமானதுதான். பாய்களின் தரத்தை இவர்கள் எண்களை வைத்து அளவிடுகின்றனர். தற்போது 140 என்கின்ற எண் கொண்ட பாய்தான் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. துணியைப் போல மென்மையாக இருக்கும் இந்த பாயை நெய்வதே கடினமானது என்றும் சொல்கிறார்கள். அதை நாங்கள் எங்களுக்கு 3 விதத்தில் கிழிப்போம். 100 நம்பர்னு ஒரு ரகம் இருக்குது, 120ன்னு ஒன்று இருக்குது, 140ன்னு அதான் கூடினது பாயிலே. அந்த 3 ரகத்துலேயும் எனக்கு எது தேவையோ அதை நகத்தளவில் எடுத்து பின்னுவோம். அந்த பாய் போட 15 நாள் ஆகும் ஒரு பாய் போட. அதான் ஃபைன்மேட் பாய். இந்த பாயெல்லாம் சாதாரணமாக கரூர்லேருந்து இதுக்கும் கஷ்டம்தான். அது ஸ்பெஷாலிட்டி, அதை மடிச்சிடலாம். லைலன் ஜாலையை மடித்த மாதிரி மடித்தா முறியாது. அந்த கோரை வந்து அவ்வளோ நைஸ் ஆயிடுது. அந்த நைஸ் ஆயிடுது. இந்த ரோமம் போல தான் இருக்கும் அந்த கோரை. ரொம்ப ஒரு 100ங்கிறதே கொஞ்சம் நிதானமாக தான். இந்த நகை கண்ணு தான், அதுக்கும் 2 ஏடு குறைச்சி கொண்டு வர்றதுனால அது ரொம்ப மெல்லியமாக இருக்கும். அதை முறியாது, நைஸாக மடிச்சிடலாம். இது 50 நம்பர். இதுலேயும் நாங்கள் சுவார் இல்லாமல் இழைக்கிறதுனால எங்கள் குறை ஒடியாது. காற்றுல காஞ்சா தான் ஒடி முடிஞ்சு, இந்த குறையும் ஒடியாது. ஆனால் அந்த பருவட்டு குறை இருக்குது பாருங்க, அந்த தண்ணியில் வைக்காமல் இருக்கிற குறை எடுத்து வளைச்சா உடனே ஒடிஞ்சிடும். இது ஒடியாது. இது 50 நம்பர். இது வந்து இலக்கையில் கத்தியில் ஒரு சோறு இல்லாமல் எடுக்கணும். இதுதான் 100 நம்பர். இந்த 100 நம்பர் குறையில் இந்த இருக்குல்ல, இந்த ஒரு தரத்தை நான் எடுக்கேன். இதை எடுத்து இதில் எடுக்கிறது தான் 140. இதுதான் 140. இதை பாருங்க, இப்படிதான் இருக்கும். இதை வளைச்சா வளையவே செய்யாது. இந்த பாயை பார்த்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கே சிரிப்பு வந்துவிட்டது என்பதால் இந்த பாயின் மவுசு அதிகரித்திருக்கிறது. சிரிக்காத பிரதமரையும் சிரிக்க வைத்த பத்தமடை பாய் என்று புகழப்படுகிறது. தாமிரபரணி கரையிலிருந்து கோரைகளை அறுத்து வந்து நிழலில் காய வைத்து பிறகு சில நாட்கள் தண்ணீரில் ஊற வைத்து பயன்படுத்துகிறார்கள். தலையில் சுமந்து விற்பனை செய்து வந்த நிலை மாறி தற்போது நவீன முறையில் இமெயில், SMS என்று பாய்களுக்கான தேவை அனுப்பப்படுகிறதா? ஆரம்பத்தில் இந்த பாய்களை ஆண்களும் நெய்து வந்தார்கள். தற்போது அவர்களுக்கு மாற்று வேலைகளுக்கான வாய்ப்புகள் அதிகரித்ததாலும் இந்த பாய் உற்பத்தியில் அதிக லாபம் இல்லாததாலும் இதில் ஈடுபடுவதில்லை. இஸ்லாமிய பெண்களுக்கான பாதுகாப்பான வேலை என்கின்ற அடிப்படையில் இந்த வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பத்தமடைக்கு பாயை தவிர்த்து இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கிறது. இங்கேதான் சுவாமி சிவானந்தா என்கின்ற மகான் அவதரித்தார். இந்த மகானை பற்றியும் இவரது பெயரால் அமைக்கப்பட்டிருக்கும் அடையாளங்கள் பற்றியும் பிறகு ஒரு நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து பத்தமடையில் இருக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கு நுணுக்கமான தொழில் முறைகளை கற்றுக் கொடுக்கும் அரசின் முயற்சி பாராட்டுக்குரியதாக இருக்கிறது.
அதே நேரம் இந்த தொழிலில் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்கின்ற இவர்களின் மனக்குறையும் தீர்க்கப்பட வேண்டும். இந்த நிலையில்தான் தாமிரபரணி நதிக்கரையோரம் இருக்கும் மற்றொரு தொழிலும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அந்த புகழ்மிக்க மண்பாண்ட தொழில் இடைவேளைக்கு பிறகு. மண் பேசும் சரித்திரம். உலக புகழ்மிக்க பத்தமடை பாய்கள், மண்டிலே வியக்க வைக்கும் கைவண்ணம், நெல்லை மண்ணின் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நெல்லை மண்ணில் சுடப்பட்ட செங்கற்கள் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த சிறப்பின் வழியாக நெல்லை மண்ணில் செய்யப்படும் மண் பொருட்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. பத்தமடை பாய்கள் உற்பத்திற்கு பெயர் பெற்றதைப் போலவே காரக்குறிச்சி என்ற பகுதி மண் பொருட்களின் உற்பத்திக்கு பெயர் பெற்றிருக்கிறது. மண்ணில் இவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்ய முடியுமா என்கின்ற ஆச்சரியம் காரக்குறிச்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. மின் மோட்டார் சக்கரத்தில் இவர்கள் மண்ணாலான பூந்தொட்டிகள் போன்றவற்றை உருவாக்குவதே அழகுதான். இங்கே பூந்தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்களை தவிர்த்து மண் குளிரூட்டி என்பதை தயாரிக்கிறார்கள். மண் ஃப்ரிட்ஜ் என்று அழைக்கப்படும் இந்த பொருளில் காய்கறிகள் போன்றவற்றை வைத்தால் ஒரு வாரத்திற்கு கெட்டு போகாமல் இருக்குமா? அத்தோடு சுவை குறையாமலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காமலும் இருப்பது இதன் கூடுதல் சிறப்பு. வந்து ஒரு வாரம் வந்து காய்கறி வாடாது. தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒருக்க மாற்றணும். தண்ணி வந்து மாற்றுதா இருந்தால் நல்லி வச்சு மாட்டுறது தான் சூப்பர். ஏன்னா அப்பப்போ இந்த உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, உடச்சி போடுவாங்க. அதனால் நல்லி வழியை மாட்டி வச்சாச்சுன்னா ஒரு வாரம் காய்கறி வாடாமல் சூப்பராக இருக்கும். அது கேரண்டி. இங்கே எல்லா பக்கம் நிறையா கொடுத்துருக்கேன் நான் செஞ்சு. இதில் வந்து நான் தான் மெயின். இதில் இந்த காய்கறி பாத்திரத்தில் மெயின் செய்யக்கூடிய நான் தான் நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஆனால் நல்லா பேர் வாங்கிட்டேன் நானும். அதனால் இது உள் பாத்திரம், இது உள்ளே கொடுத்து இது மூடி. நான் இந்த இதை வந்து வாரத்துக்கு 2 நாள் தண்ணி மாற்றிடுன்னு சொல்லிடுவேன், கொடுக்கும்போது சொல்லிடுவேன். சொல்லி ஆனால் உங்களுக்கு தண்ணி மாற்றும் போது நல்லி வச்சு மாட்டி கொடுத்தா நல்லது. ஏன்னா இது ஓயாமல் வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தால் உடச்சி போடுவாங்கன்ட்டு நல்லி மாட்டி கொடுத்துருவேன். கூட 75 ரூபா ஆகும். நல்லி மாட்டி கொடுத்து சூப்பராக நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். விசேஷம் என்ன, பழம் பிரிட்ஜில் வைக்கிறதுக்கும் இதில் வைக்கிறதுக்கும் இதில் வந்து உடம்புக்கு நல்லது. அது கரண்டு ருசி கெட்டுப்போம். இது வேங்கின மாதிரிக்கே சாப்பிடலாம், ருசி நல்லாயிருக்கும். இந்த மண் பாத்திரத்தில் வைக்க பழங்கள் போகிறோம் அப்படியே எப்போ என்றைக்கு வாங்கின மாதிரியே ருசி நல்லாயிருக்கும். அந்த பிரிட்ஜில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு பாருங்கள். காய்கறியாக இருந்தாலும் சரி தான், பழங்களாக இருந்தாலும் சரி தான், பழங்கள் ருசி இருக்காது. காய்கறி கறி வச்சாலும் ருசி இருக்காது. இன்னும் மண் பாத்திரத்தில் வந்து காய்கறியோ பழங்களோ எது போட்டாலும் சரி தான், அந்த வேங்கின மாதிரிக்கு அந்த ருசி நல்லாயிருக்கும். மண் இது அதுதான். குடிக்க தண்ணியும் அப்படி தான். பிரிட்ஜில் குடிக்கிற தண்ணிக்கும் நம்ம அந்த மண்பானில் தண்ணி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன, அது சளி கட்டும், இது சளி கட்டாது. கேரளா, மும்பை போன்ற பல பகுதிகளுக்கு இந்த மண் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற பகுதிகளில் செய்யப்படும் மண்ணாலான பொருட்களுக்கும் இங்கே செய்யப்படும் பொருட்களுக்கும் உள்ள முக்கியமான வேற்றுமை இதில் இருக்கும் உறுதித்தன்மைதான். ஒரு ஆண் ஏறி நின்றாலும் இந்த மண் பொருட்கள் உடைவதில்லை.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஏறி நின்னாலும் வந்து இது வந்து உடையாது. இந்த மண்ணுடைய பவர் அதான் இரும்பு சத்து உள்ளது. இது வந்து மலையடி ஓரத்துலேருந்து கொண்டு வரக்கூடியது. அதான் மித்த ஊரில் இருக்கிறதுக்கும் இந்த ஊரில் இருக்கிறதுக்கும் அதான் இந்த ஊருக்கே பேரே சொல்லுதாங்க மண்ணையும் பொண்ணாக்கும் ஊருன்னு. இது நான் மாத்திரமல்ல, இன்னொரு ஆள் என் கூட ஏறினா இந்த தொட்டி வந்து உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங் உள்ளது. இந்த உறுதிக்கும் வளமைக்கும் காரணம் தாமிரபரணி மூலிகைகளை மலையிலிருந்து கொண்டு வந்து அடிவாரத்தில் போடுவதுதானா? மலை அடிவாரத்தில் இருக்கும் மூலிகை மண்ணால் இந்த பானைகள் உருவாக்கப்படுவதாகவும் மண்ணோடு மணல் உள்ளிட்ட சில பொருட்கள் சேர்க்கப்படுவதாகவும் கூறுகிறார்கள். இங்கே வந்து மண்ணால் வந்து செய்யப்படாத பொருளே கிடையாது. மண் பிரிட்ஜ் இருக்குது, பூந்தொட்டி இருக்குது, இந்த டெரக்கோட்டா பொம்மைகள் செய்தோம். அப்புறம் உண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா 50 சைஸு அந்த மாதிரி இதெல்லாம் செய்தோம். மண் பானை அந்த எல்லாம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே வந்து இந்த மண் பாண்ட தொழிலை நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பானை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மித்த ஊரில் நீங்கள் வாங்கக்கூடியது வந்து 3 மாதம் இல்லை 6 மாதம் 1 வருஷம் உழைக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பானையுடைய தரம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம்னாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த மண் பானைகளுடைய பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வச்சுருப்போம் 6 மாதம் கழித்து கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த வெயிலில் வந்து நம்ம திரும்ப வச்சுட்டு திரும்ப தண்ணி ஊற்றி வச்சாச்சுன்னா பழைய இது மாதிரி வந்து அந்த குளுமையெல்லாம் கிடைக்கும். அதனால் இந்த மண்ணுக்கு வந்து நல்ல ஃபேமஸான ஒரு இது. அதுவும் போக வந்து மற்ற இது குளம் அதை மாதிரி அழிட்டு வருவாங்க. இது வந்து மலையடி வரும். மலையில் உள்ள மூலிகையில் அந்த மண்ணில் சேர்ந்து வர்றதுனால இந்த மண்ணுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மண்பாண்ட தொழில் பல தலைமுறைகளாக இந்த பகுதி மக்களால் செய்யப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஊருக்குள் பானைகளை உருவாக்கி வந்தவர்கள் கூட்டுறவு அமைப்பு மூலமாக தற்போது தனி இடத்தில் மண்பாண்டங்களை உருவாக்கி வருகிறார்கள். இவர்களுக்கு மண் அள்ளுவதில் இருக்கும் பிரச்சனையின் காரணமாக தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இங்கிருக்கும் மண் பொருட்கள் நெல்லை மண்ணின் புகழை மற்ற மாநிலங்களுக்கும் பரப்பி வருகிறது என்கின்ற அடிப்படையில் மண்ணையும் பொன்னாக்கும் ஊர் காரக்குறிச்சி என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த காரக்குறிச்சிக்கு மற்றும் ஒரு சிறப்பு, புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் காரக்குறிச்சி அருணாச்சலம் இங்கேதான் பிறந்து வாழ்ந்தார். இவரது வாழ்க்கையில் நிறைய ஆச்சரிய குறிப்புகளும் மரணத்தில் மர்மங்களும் இருக்கின்றன. இவற்றை பற்றியும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசப் போகிறோம். நமது பாரம்பரிய தொழில்கள் நெல்லை மண்ணில் இன்றளவும் செழிப்போடு இருப்பதற்கு இந்த மண்ணில் வாழும் மக்களின் கடின உழைப்பும் ஒரு காரணம். நமது பாரம்பரிய தொழிலையும் உலக அளவில் பேச வைக்க முடியும் என்பதற்கு பத்தமடைப்பாய், காரக்குறிச்சி மண் பொருட்கள் போன்றவையெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகள். இவை ஒரு புறம் இருக்க, தாமிரபரணி நதிக்கரையோர சிறப்புகளுக்கு இங்கிருக்கும் சைவ வைணவ தலங்களும் பெருமை சேர்க்கின்றன. அவற்றை அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். அடுத்த நிகழ்ச்சி வரும் வியாழன் இரவு 9 மணிக்கு.